ஹாய் எவ்ரிவன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்னன்னு பார்க்க போறோம். பேசிக்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். ஸ்டாக் மார்க்கெட்ல யாரெல்லாம் இருக்காங்க, ஒரு கம்பெனி புதுசா ஸ்டாக் மார்க்கெட்டுக்குள்ள போகணும்னா என்னெல்லாம் பண்ணணும், ஸ்டாக் மார்க்கெட்ல என்னென்ன காம்பனன்ட்ஸ்லாம் இருக்கு அப்படின்றது தான் பார்க்க போறோம். இது வந்து ஒரு பேசிக் வீடியோ தான். வீடியோக்குள்ள போகலாம். ஓகே, காம்பனன்ட்ஸ் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பிரைமரி மார்க்கெட், செகண்டரி மார்க்கெட், ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச், ஸ்டாக் புரோக்கர்ஸ் அண்ட் செபி. பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட்டை பற்றின டீட்டெயில்ஸ் வந்து நம்ம நெக்ஸ்ட் ஸ்லைடில் பார்க்கலாம். இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு சொல்லினா என்ன அப்படின்னா, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் எங்க ட்ரேட் ஆகுது அப்படின்றது வந்து ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சில் தான் ட்ரேட் ஆகும். இப்போ இந்தியாவில் பார்த்தீங்கன்னா மெயினாக என்னென்ன ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ் இருக்குன்னா என்எஸ்சி, நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும், பிஎஸ்சி, பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சும் இருக்கு. இது இல்லாம வேற ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸும் நம்மளோட இந்தியால இருக்கு. பட் இது வந்து மோஸ்ட் பாப்புலர். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு. இப்போ ஒரு கம்பெனி இருக்காங்கன்னா அவங்களோட ஷேர்ஸ் இந்த ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல தான் ட்ரேட் ஆகும்னு சொல்லியாச்சு. ஓகே, இந்த ஸ்டாக்கை நம்ம எப்படி பை பண்ணி செல் பண்றது அப்படின்னா, இதுக்கு நம்ம எனேபிள் பண்றவங்க தான் வந்து ஸ்டாக் புரோக்கர்ஸ். இவங்களை வந்து நம்ம எனேபிளர்ஸ் அப்படின்னு சொல்லலாம். யார் யாரெல்லாம் ஸ்டாக் புரோக்கர்ஸ்னா, நீங்க ஆட்ஸ் எல்லாம் கூட நிறைய பார்த்திருப்பீங்க. க்ரோ, ஜீரோதா, ஏஞ்சல் புரோக்கிங், இந்த மாதிரி நிறைய ஏஜென்ட்ஸ். ஓகேங்களா? சரி, ஓகே, ஒரு ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இருக்கு, ஒரு கம்பெனியோட ஷேர்ஸ் ட்ரேட் ஆகுது, அதுக்கு எனேபிள் பண்றதுக்கு ஸ்டாக் புரோக்கர்ஸ் எல்லாரும் இருக்காங்க. அப்ப இது எல்லாம் கரெக்டா நடக்கணும்ல, அந்த கரெக்டா நடக்கிறத ஒருத்தவங்க ரெகுலேட் பண்ணணும்ல, அதுதான் நமக்கு செபி. இவங்க தான் ரெகுலேட்டர். செபின்றது செக்யூரிட்டி அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. இவங்க தான் வந்து மேனேஜர்ஸ் ஆல் த ஸ்டாக் மார்க்கெட் அண்ட் தே இஷ்யூ ஒரு இதுல என்னென்ன ஃபாலோ பண்ணணும்ன்ற ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் எல்லாத்தையுமே வந்து சொல்றது வந்து செபி தான். ஓகேங்களா? இப்போ ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு போறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு கம்பெனி எப்படி ஒர்க் ஆகுது அப்படின்றத பத்தி தெரிஞ்சுப்போம். மெயினா இப்போ ஒரு கம்பெனி ஸ்டாக் மார்க்கெட்டுக்கு போகணும், அவங்க கேபிட்டல் ரைஸ் பண்ணணும் அப்படின்னு சொன்னா அதோட ஃபர்ஸ்ட் ரெக்குயர்மெண்ட் என்னன்னா, அது வந்து ஒரு பப்ளிக் லிமிடெட் கம்பெனியா இருக்கணும். ஓகேங்களா? இப்போ ஒரு கம்பெனி எடுத்துக்குவோம். ஏன்னு ஒரு கம்பெனி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. அவங்க வந்து ஒரு ஃப்ரூட் பல்ப் மேனுஃபேக்சரிங் பிஸ்னஸ் பண்றாங்கன்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த கம்பெனி வந்து கம்பெனி ஸ்டார்ட் பண்றதுக்காக ஃபர்ஸ்ட் யார் ஃபண்ட்ஸ் போடுவாங்க, யார் பிசினஸ் ஸ்டார்ட் பண்றாங்களோ அவங்க ஃபண்ட்ஸ். அதுதான் நமக்கு கேபிட்டல். ஓகேங்களா? அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இருந்தோ ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்தோ நம்ம வந்து ஃபண்ட்ஸ் வாங்கி நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணுவோம். ஒன்ஸ் பிஸ்னஸ் வந்து கொஞ்சம் நல்லா வந்து ரைஸ் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னா, இந்த என்னோட சேல்ஸை வச்சு நான் போய் பேங்க்ல எனக்கு வந்து பாரோயிங்ஸ் கொடுங்க அப்படின்னு சொல்லி கேட்கலாம். ஸோ ஒரு கம்பெனி ரன் ஆகணும்னா ஃபர்ஸ்ட் அந்த ப்ரொமோட்டர்ஸோட கேபிட்டல் இருக்கணும். வெளியில அவங்களுக்கு தெரிஞ்சவங்க கிட்ட ஏதாச்சும் பாரோயிங்ஸ் இருக்கலாம், இல்லாமே இருக்கலாம். பட் பேசிக்கலி இது வந்து ஃப்ரெண்ட்ஸோட ரிலேட்டிவ்ஸ் கிட்ட இருந்து வர அன்செக்யூர்ட் லோன்ஸ், ரெண்டாவது பேங்க் பாரோயிங்ஸ். இதெல்லாம் வச்சுதான் வந்து ஒரு கம்பெனி வந்து ரன் ஆயிட்டு. இப்போ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஏற்கனவே வந்து ஒரு ஃபேக்டரி வச்சிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஃபேக்டரி ஏ. இந்த ஃபேக்டரி ஏல வந்து இந்த கம்பெனினால வந்து ஒரு வருஷத்துக்கு வந்து 1,00,000 டன்ஸ் ப்ராடக்ட் வந்து டெவலப் பண்ண முடியுது. இப்போ இவங்களுக்கு நல்ல சேல்ஸ் எல்லாம் இன்க்ரீஸ் ஆனதுக்கு அப்புறம் இவங்களுக்கு நல்ல ஆர்டர்ஸ் வருதுன்னு வச்சுக்கோங்க. இப்போ இவங்களுக்கு இந்த கெப்பாசிட்டி பத்தல, இவங்க இன்னொரு ஒரு ஃபேக்டரி பில்ட் பண்ணணும்னு நினைக்கிறாங்க, ஃபேக்டரி பி. இப்போ இந்த ஃபேக்டரி பி பில்ட் பண்றதுக்கு இவங்களுக்கு ஃபண்ட் தேவை. இப்போ இந்த கம்பெனி என்ன நினைக்கிறாங்கன்னா, எனக்கு சேல்ஸ் எல்லாமே இன்க்ரீஸ் ஆயிடுச்சு, நான் பேங்க் கிட்டையும் என் ஃப்ரெண்ட்ஸ் கிட்டையும் பாரோயிங்ஸ் இல்லாம நான் வந்து பப்ளிக் கிட்ட இருந்து மணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி டிசைட் பண்றாங்க. ஸோ இந்த கம்பெனி என்ன பண்றாங்கன்னா, ஷேர் மார்க்கெட்ல போய் பப்ளிக் கிட்ட இருந்து ஃபண்ட்ஸ் வந்து ரைஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வராங்க. ஓகேங்களா? இந்த இடத்துல தான் நான் உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஸ்லைட்ல சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா, பிரைமரி மார்க்கெட் அண்ட் செகண்டரி மார்க்கெட் ரோல் வரணும். ஓகே, ஒன்ஸ் வந்து ஒரு கம்பெனி வந்து நான் என்னோட கேபிட்டல் வந்து பப்ளிக்ல இருந்து ரைஸ் பண்ண போறேன் அப்படின்னு சொன்னா அவங்க எப்படி ரைஸ் பண்ண முடியும்னா, அவங்க ஃபர்ஸ்ட் அவங்களோட ஷேர்ஸை பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்ற இடத்துல தான் வந்து அவங்க ஷேர்ஸை செல் பண்ண முடியும். இப்போ நம்ம ஃபர்ஸ்ட் பார்த்த மாதிரி கம்பெனி ஏ வந்து அவங்களோட ஷேர்ஸை செல் பண்ண போறாங்க. இதை வந்து ஃபர்ஸ்ட் டைம் கம்பெனி அவங்க ஷேரை செல் பண்ற இடத்தை தான் நம்ம வந்து பிரைமரி மார்க்கெட் அப்படின்னு சொல்றோம்.
பிரைமரி மார்க்கெட்ல ஸ்டாக்ஸை வந்து நீங்க பை மட்டும்தான் பண்ண முடியும். அதாவது இந்த கம்பெனி வந்து என்ன சொல்றாங்கன்னா, என்னோட கேபிட்டல் என்கிட்ட என்னோட கேபிட்டல் 10 லட்சம் ரூபாய், என்னோட ஒரு ஷேரோட விலை வந்து 10 ரூபாய். அப்போ என்கிட்ட 1 லட்சம் ஷேர் இருக்கு. இந்த 1 லட்சம் ஷேரை வந்து நான் இப்போ என் கம்பெனியோட சேல்ஸ் எல்லாம் நல்லா இருக்கு, ப்ராஃபிட் நல்லா இருக்கு, நீங்க இன்வெஸ்ட் பண்ணீங்கன்னா என் கம்பெனி க்ரோ ஆகும் அப்படின்ற பட்சத்துல இப்போ இவங்க என்ன சொல்றாங்கன்னா, என்னோட ஷேரோட ஃபேஸ் வேல்யூ, அதாவது நம்மளோட புக்ல இருக்க வேல்யூ 10 ருபீஸ், இதை நான் ஒரு ப்ரீமியம் அமௌண்ட் இது கூட ஆட் பண்ணிக்குவேன். அதாவது இனிமேல் என்னோட பிசினஸ் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்றத பொறுத்து இப்போ நான் இதை ஒரு 90 ருபீஸ் இதுல ஆட் பண்ணி இந்த ஷேரோட வேல்யூ நான் என்ன சொல்லுவேன்னா 100 ருபீஸ், என்னோட ஒரு ஷேரோட வேல்யூ வந்து 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரைமரி மார்க்கெட்ல சொல்லுவேன். ஸோ என்கிட்ட 1 லேக் ஷேர்ஸ் இருக்கு. 1 லேக் ஷேர்ஸை நான் 100 ருபீஸ்க்கு செல் பண்ணேன் அப்படின்னா எனக்கு வந்து 1 crore ரைஸ் பண்ண முடியும். நான் ரைஸ் பண்ண 1 crore வச்சு நான் அப்போ பிளான் பண்ண மாதிரி ஃபேக்டரி பிஏ என்னால் பில்ட் பண்ண முடியும். ஓகேங்களா? இப்போ கம்பெனி ஏன் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்களோட இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங் அப்படின்னு சொல்லி, இதுதான் இதோட ஃபர்ஸ்ட் டைம் வர்றது. செபி கிட்ட அவங்களோட பேப்பர்ஸ் சப்மிட் பண்ணுவாங்க. ஆஃப்டர் செபி அப்ரூவல் நியூஸ் பேப்பர்ஸ் இதுல எல்லாம் நீங்க பார்த்துருப்பீங்க, ஐபிஓ வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு போடுவாங்க. நியூஸ் பேப்பர் எல்லாத்துலயும் இந்த கம்பெனி அவங்களோட ஃபினான்ஷியல்ஸ் எல்லா டீட்டெயில்ஸையுமே போட்டு, நான் வந்து இந்த மாதிரி என்னோட ஷேர்ஸ்ல 1 லட்சம் ஷேர்ஸை வந்து நான் விற்க போறேன், ஒரு ஷேரோட பிரைஸ் வந்து 100 ருபீஸ், நீங்க என்கிட்ட இருந்து ஷேர்ஸ் வந்து பை பண்ணிக்கலாம், பை பண்ணீங்கன்னா நீங்க என்னோட கம்பெனியோட ஷேர் ஹோல்டர் ஆயிடுவீங்க அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க. ஸோ இப்போ கம்பெனி ஏ ஐபிஓல ஒரு ஷேரோட வேல்யூ 100 ருபீஸ் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. இந்த 1 லட்சம் ஷேரையும் வாங்கிட்டாங்க, டிஃப்ரெண்ட் ஷேர் ஹோல்டர்ஸ் வாங்கிட்டாங்க. வாங்கினதுக்கு அப்புறம் இவங்களுக்கு இது வழியா 1 crore ருபீஸ் வந்து கேபிட்டல் ரைஸ் ஆயிருக்கு. இந்த கேபிட்டலை கம்பெனி அவங்களோட பிசினஸ்க்காக யூட்டிலைஸ் பண்ணுவாங்க. ஓகேங்களா? இதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட். பிரைமரி மார்க்கெட்ல நீங்க அந்த ஷேரை வாங்க மட்டும்தான் முடியுமே தவிர ஃபர்ஸ்ட் டைம் பையிங் அதை நீங்க யார்கிட்டயும் விற்க முடியாது. இப்போ ஐபிஓ முடிஞ்ச உடனே நெக்ஸ்ட் இருக்கிறது தான் வந்து செகண்டரி மார்க்கெட். நம்ம ஏற்கனவே ப்ரீவியஸ் ஸ்லைட்ல பார்த்தது தான், கம்பெனி கேபிட்டல் ரைஸ் பண்றாங்க த்ரூ இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங். ஒன்ஸ் நீங்க வந்து நிறைய பேர் அதுக்கு பிட் பண்ணுவாங்க. ஷேர்ஸ் எல்லாம் எப்படி அலோகேட் ஆகும்னா, மேக்ஸிமம் வந்து லாட்ரி மாதிரி தான் வச்சுக்கோங்களேன், ட்ரா லைக் ட்ரா மாதிரி தான் ஒவ்வொருத்தவங்களுக்கும் வந்து அலாட் ஆகும். இப்போ இந்த இனிஷியல் பப்ளிக் ஆஃபரிங்ல நீங்க ஷேர்ஸ் யார் யாரெல்லாம் பணம் கொடுத்தீங்களோ அவங்களுக்கு ஷேர்ஸ் அலாட் பண்ணிடுவாங்க. அந்த பணத்தை டைரக்டா கம்பெனி கொடுத்துருவாங்க. இதுதான் வந்து பிரைமரி மார்க்கெட் ரோல். சரி, ஓகே. இப்போ வந்து அந்த கம்பெனி வந்து ஷேர்ஸ் ரைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க, ஷேரும் ரைஸும் பண்ணிட்டாங்க. சாரி, கேபிட்டல் ரைஸ் பண்ணணும்னு நினைச்சாங்க, கேபிட்டல் ரைஸ் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு 1 crore ருபீஸ் வந்துருச்சு. அந்த 1 crore வச்சு அந்த கம்பெனி அந்த ஃபேக்டரி பி அவங்க செட் பண்ணணும்னு நினைச்ச ஃபேக்டரியை செட் பண்ணலாம், இல்லை அவங்களோட ரெக்குயர்மெண்ட்ஸ்க்கு லைக் பிஸ்னஸ் எக்ஸ்பான்ஷன் இந்த மாதிரி விஷயங்களுக்கு அவங்க யூஸ் பண்ணலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து 1 லட்சம் ஷேர் இந்த கம்பெனியோட 1 லேக் ஷேர் வந்து ஒரு வாங்கியிருப்பாங்க. ஒரு ஷேர் வந்து 100 ருபீஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஒரு செட் ஆஃப் பீப்புள் வாங்கியிருப்பாங்க. ஒருத்தவங்க ஒரு ஷேர் வாங்கியிருக்கலாம், இல்லை ஒருத்தவங்க 10 ஷேர் வாங்கியிருக்கலாம். அவங்க வந்து அவங்களோட ஷேர் ஹோல்டிங் பொறுத்து. இப்போ இந்த கம்பெனி ஐபிஓ போறதுக்கு முன்னாடி ஒரு 100 கோடி ரூபாய் சேல்ஸ் பண்ணியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இந்த கம்பெனி இந்த ஐபிஓ போனதுக்கு அப்புறம் அவங்களோட கெப்பாசிட்டி இன்க்ரீஸ் பண்றாங்க. லைக் நான் சொன்ன மாதிரி அவங்க வந்து ஒரு புது ஃபேக்டரி ஒன்று செட் பண்ணலாம், அதனால அவங்க ஆர்டர்ஸ் இன்க்ரீஸ் ஆகலாம். இப்போ அந்த கம்பெனி வந்து அடுத்த வருஷமே அவங்களோட சேல்ஸ் வந்து ஒரு 200 கோடி அப்படின்னு சொல்லி இன்க்ரீஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஒரு ப்ராஃபிட் இவங்களுக்கு ஒன்று வரும். 200 கோடியில எனக்கு 20 கோடி ப்ராஃபிட் வருது அப்படின்னு சொல்லி சொன்னா இவங்க என்ன பண்ணலாம்னா, இந்த 20 கோடியை என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ் 1 லட்சம் பேர் என்னோட ஷேர் 1 லேக் ஷேர் நான் வித்த என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு இதுல இருந்து நான் ப்ராஃபிட்ல இருந்து ஒரு பர்டிகுலர் பெர்சன்டேஜ் மாதிரி, அதாவது என்னோட ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லி நான் என்னோட ஷேர் ஹோல்டர்ஸ்க்கு பே பண்ணலாம் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை தான் வந்து நம்ம டிவிடெண்ட் அப்படின்னு சொல்லி சொல்றோம். இந்த ஷேரை நீங்க ஹோல்ட் பண்ணிருக்கீங்க, இவங்க ப்ராஃபிட் வந்துச்சு அப்படின்னா, இப்போ இவங்களோட ஷேர் நீங்க வந்து ஒரு 10,000 ஷேர் வச்சிருக்கீங்கன்னா ஒரு ஷேருக்கு 10 ரூபா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு 1 லேக் ருபீஸ் வரும். ஷேரோட வேல்யூவும் இன்க்ரீஸ் ஆகும், உங்களுக்கு இந்த டிவிடெண்டும் வரும். ஓகே,
இப்ப செகண்டரி மார்க்கெட் அப்படின்றது என்னன்னா, இந்த 1 லட்சம் ஷேர் நம்ம வித்ததுல இப்ப வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு இத வந்து ஒரு 1000 பேர் வாங்கியிருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ கம்பெனியோட வேல்யூ 100 கோடியா இருந்தது. இன்னைக்கு 200 கோடி ஆயிருக்கு. அப்ப ஆப்வியஸா இதோட ஷேர் வேல்யூ இன்கிரீஸ் ஆகதான் செய்யும். அதாவது இந்த 1000 பேர் கிட்ட இருந்து இந்த புதுசா இருக்கிறவங்க வந்து எனக்கு இந்த ஷேர் வந்து நீங்க 100 ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு இந்த ஷேரோட வேல்யூ வந்து 110 ரூபா அப்படின்னா இவங்க கிட்ட இருந்து ஷேரா வாங்குவாங்க. அவங்களுக்கு லாபம் என்ன? நான் 100 ரூபாய்க்கு வாங்கி 110 ரூபாய்க்கு வித்திருக்கேன். எக்ஸாம்பிள் ஒருத்தவங்க 100 ஷேர் வச்சிருக்காங்க. அவங்க வாங்கினது 100 ரூபா. இன்னைக்கு அந்த ஸ்டாக்கோட வேல்யூ வந்து 120 ரூபா அப்படின்னா அவங்களுக்கு 2000 ரூபாய் லாபம். இப்ப 120 ரூபாய்க்கு வேற ஒருத்தவங்க கிட்ட வாங்கிடுவாங்க. சோ பையிங் அண்ட் செல்லிங் நடக்கிற ரெண்டுமே நடக்கிற இடத்தை தான் நம்ம வந்து செகண்டரி மார்க்கெட்னு சொல்லுவோம். இதுல ஷேர் ஆல்ரெடி இஷ்யூ ஆயிருக்கும். ஒருத்தவங்களோட மணி இன்னொரு இன்வெஸ்டருக்கு தான் போகுமே தவிர கம்பெனிக்கு போகாது. ஐபிஓ வழியா பண்ண 1 crore கம்பெனிக்கு போயிருச்சு. ஓகேங்களா? இப்ப ஷேரோட வேல்யூ எவ்வளவு இன்க்ரீஸ் ஆனாலும் இன்க்ரீஸ் ஆகுறத பொறுத்து புதுசா ஒருத்தவங்க ஏற்கனவே இருக்கவங்க கிட்ட இருந்து வாங்கினாங்கன்னா விக்கிறவங்களுக்கு அந்த எவ்வளவு அமௌண்ட் இருக்கோ பிரீமியம் இருக்கோ அது லாபம். அந்த அமௌண்ட் நீங்க யார்கிட்ட இருந்து வாங்குறீங்களோ அவங்களுக்கு தான் போகுமே தவிர கம்பெனிக்கு போகாது. இதுதான் வந்து டெய்லி நம்மளோட ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சஸ்ல நடக்கிறது. நம்ம வந்து ட்ரேடிங் அப்படின்னு சொல்லி சொல்றோம் பாத்தீங்களா? இதுதான் அங்க நடக்கிற ஒரு விஷயம். ரெப்ரசன்டேஷன் நம்ம பாத்திரலாம். இப்போ பையர் ஒருத்தவங்க இருக்காங்க. ஒரு ஷேர் மார்க்கெட் அப்படின்னு சொன்னா பையர் ஒருத்தவங்க இருப்பாங்க, செல்லர் ஒருத்தவங்க இருப்பாங்க. இப்போ செகண்டரி மார்க்கெட்ல என்ன நடக்குது அப்படின்றதுனால இது விஷுவல் ரெப்ரசன்டேஷன். இப்போ வந்து ஒரு பையர் ஒருத்தவங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. ஓகே, இப்போ வந்து இந்த இண்டிவிஜுவல் வந்து ஒரு கம்பெனியோட ஷேரை வந்து நான் வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க. வாங்கணும் அப்படின்னு சொல்லி சொல்லும் போது இதை வந்து நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் ஒரு பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கதான் வந்து எல்லா கம்பெனிஸும் அவங்களோட ஸ்டாக்ஸ் எல்லாம் ட்ரேட் ஆகிட்டு இருக்கும். அங்க வந்து ஒரு ரெக்வஸ்ட் போகுது. ரெக்வஸ்ட் போகும்போது எனக்கு வந்து இப்போ இந்த ப்ராடக்ட் வந்து இந்த ஷேர் வந்து 120 ரூபாய்க்கு சேல் ஆயிட்டு இருக்கு, 115 ரூபாய்க்கு நான் வாங்குறதுக்கு எனக்கு ஓகே அப்படின்னு சொல்லி இவன் ஒரு பிரைஸ் கோட் பண்ணுவான். கோட் பண்ணோடனே இப்ப கரஸ்பாண்டிங் 115 ரூபாய்க்கு செல் பண்றதுக்கு யாராச்சும் இருக்காங்களா? ஏன்னா இந்த ஷேர் முத வாங்கினது 100 ரூபாய்க்கு. 115 ரூபாய் சிலர் வந்து ஓகே எனக்கு 15 ரூபாய் லாபம்னாலும் ஓகே தான்ப்பா அப்படின்னு சொல்லி ரெடியா இருப்பாங்க. அவங்க கிட்ட இவங்க கோட் பண்ண பிரைஸுக்கு இங்க செல் பண்றதுக்கு ஆள் ரெடியா இருந்தாங்க அப்படின்னு சொல்லி சொன்னா அந்த ஷேரை இந்த பையருக்கு அலோகேட் பண்ணிட்டு அவர் பே பண்ற அமௌண்ட்டை இந்த செல்லர்ஸ்க்கு நம்ம சென்ட் பண்ணிடுவோம். இதுதான் வந்து செகண்டரி மார்க்கெட்ல நடக்கிற ஒரு விஷயம். சரி, ஓகே. இப்போ பிரைமரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துட்டோம், செகண்டரி மார்க்கெட்னா என்னன்னு பார்த்துட்டோம். ஸோ பேசிக்கா ஒரு ஷேர் நீங்க பை பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட் உங்களுக்கு ஒரு டிமேட் அக்கௌண்ட் இருக்கணும். டிமேட் அக்கௌண்ட் நீங்க எந்த பேங்க்ல வேணா ஓபன் பண்ணிக்கலாம். எஸ்பிஐ, ஐசிஐசிஐ, ஹெச்டிஎஃப்சி ஆல் பேங்க்ஸ் ஆர் ஆஃபரிங் டிமேட் அக்கௌண்ட். இல்ல அப்படின்னா டைரக்டா புரோக்கர்ஸ் லைக் ஜீரோதா அண்ட் க்ரோல கூட நீங்க வந்து உங்களோட டிமேட் அக்கௌண்ட் ஓபன் பண்ணிக்கலாம். ஒன்ஸ் டிமேட் அக்கௌண்ட் நீங்க ஓபன் பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னா உங்களுக்கு அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம் ஓபன் ஆகும். அந்த ட்ரேடிங் பிளாட்ஃபார்ம்ல டிஃப்ரெண்ட் கம்பெனிஸ் லிஸ்ட் பண்ணிருப்பாங்க. ஒரு எந்தெந்த கம்பெனியோட வேல்யூ இன்னைக்கு எவ்வளவு ட்ரேட் ஆகிட்டு இருக்கு, யார் யார் அதாவது எத்தனை பேர் அதை ட்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க, இந்த டீடைல்ஸ் எல்லாம் உங்களால அதுல பார்க்க முடியும். உங்களுக்கு அந்த டீடைல்ஸும் வேணும் அப்படின்னா நீங்க வந்து கமெண்ட் பண்ணுங்க. நான் அதை பத்தியும் உங்களுக்கு ஒரு இன்னொரு வீடியோ போடுறேன். இந்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாத்தையுமே நமக்கு ரெகுலேட் பண்றவங்க தான் வந்து செக்யூரிட்டிஸ் அண்ட் எக்ஸ்சேஞ்ச் போர்ட் ஆஃப் இந்தியா. ஸோ ஆல் டுகெதர் நம்ம என்ன பார்த்திருக்கோம்னா ஸ்டாக் மார்க்கெட்னா என்ன, பிரைமரி அண்ட் செகண்டரி மார்க்கெட்னா என்ன, கம்பெனி, ஐபிஓ, ஸ்டாக் brokers அண்ட் மார்க்கெட் ரெகுலேட்டர்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். இது வந்து ஜஸ்ட் அ பேசிக் அண்டர்ஸ்டாண்டிங் ஆஃப் ஸ்டாக் மார்க்கெட். உங்களுக்கு வேற ஏதாச்சும் ஒரு டாபிக் பத்தி இன்னும் பெட்டரா உங்களுக்கு சொல்லணும் அப்படின்னாலும் கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இதுல ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. நான் உங்களுக்கு புரியுற மாதிரி நல்ல வீடியோஸ் போடலாம். ஸோ அவர் சேனல் இஸ் டீச் இட் ஈஸி ஸோ தட் யூ கேன் லேர்ன் இட் ஈஸி. Bye friends.